கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்த வேத பகுதி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இப்பொழுதும் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களானால் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்தார். சொந்த சம்பத்தாக, அவருடைய சொந்த ஜனங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான சொந்தமான ஜனங்களுக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கும் அதே தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் எல்லா ஜனங்களிலும் உங்களையே தமக்கு சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும் நம்மை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வது, தேவனுடைய ஜனங்களாக வாழ்வது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய சொந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம், அவருடைய சொந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது உன் கை செய்யும் எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உபாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு அநேக கட்டளைகளை அங்கு கொடுக்கிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போலவே இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். இந்த உபாகமம் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் உங்களையே எனக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்படி தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், உன் கைகள் செய்யும் வேளையிலே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேகருடைய கைகளின் பிரயாசங்கள் வாய்க்காமல் போகிறதை பார்க்கிறோம். அந்த பிரயாசங்களிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அவைகளிலே பற்றாக்குறைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நாம் செய்து நாம் வரும் பொழுது கர்த்தர் சொல்லியபடியே கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை தான் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம். அப்படிப்பட்டதான ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய
கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ஏற்ற வேளையிலே கர்த்தர் ஏற்ற காலங்களிலே நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, ஏற்ற வேளையிலே நமக்கு மழையை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வானங்களை திறப்பாரானால் வானங்களை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவேன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான இடங்கொள்ளாமல் போகத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். உங்களை கடன் வாங்காதபடிக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவார். தம்முடைய பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சொந்த ஜனங்களாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. சொந்த ஜனங்களாகிய எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படியே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவர்களை நீர் உயர்த்துவீராக. ஏற்ற காலங்களிலே ஆண்டவரே அவர்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவீராக. உடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.